ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஆர்டி போயிருந்தேன் இன்றைக்கி. ஜிஆர்டி போயிட்டு சில்வரில் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து கொலுசு, இன்னொன்று வந்து ப்ரேஸ்லெட்டு. கொலுசு வந்து இது நார்மல் கொலுசு. இது போட்டால் 35% வேஸ்டேஜ் போகும். நம்மளுக்கு ரிட்டர்ன் போட சொல்ல யூஸ் பண்ணிவிட்டு. பட் சில்வர் வந்து ப்ரேஸ்லெட்டில் வந்து நல்ல சில்வர், அது ரிட்டர்ன் போட சொல்ல மேக்ஸிமம் 90% ஏதோ எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. அதே ரேட்டுக்கு எடுப்போம் அப்படின்ட்டு 92.5 ரேஞ்சு ரேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேக்கிங் சார்ஜ் வரும், இதுக்கு எதுக்குமே கிடையாது. ஜிஎஸ்டி மட்டும்தான் அப்ளை ஆகும் இந்த கொலுசுக்கு. இதுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து அப்ளை ஆகும். இப்போ வாங்க கொலுசை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. சரி, கொலுசை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கொலுசு ஓப்பன் பண்ணிட்டேன். கொலுசு இதை தான். இது வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். அதாவது இது எத்தனை கிராம் அப்படின்னா 19 பாயிண்ட் சம்திங் ஏதோ கிராம், 19 கிராம் வருது. ரொம்ப லைட் வெயிட்டில் தான் எடுத்திருக்கேன். இந்த கொலுசு வந்து 19 கிராம்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு பார்க்க கிளாரிட்டி சரியாக வரல உங்களுக்கு. சரி, எப்போ தெரியுது பாருங்கள் நல்லா. இது வந்து 19 கிராம் தான், ரொம்ப லைட் வெயிட்டில் எடுத்துருக்கேன். இதோட ரேட் வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னா அதை பில்லில் காமிக்கிறேன். இதை மட்டும் பார்த்துக்கோங்க, மாடல் பார்த்துக்கோங்க. இது வந்து செயின் மாடல் வருது. இதில் வந்து நடுவில் வளையமாக வருது. அது கொஞ்சம் மெலிசாக தான் வருது. ஆக்சுவலி இது விட்டுரும், பட் யூஸ் பண்ணுறவர்களும் யூஸ் பண்ணலாம் ரெகுலர் யூஸுக்கு. இது ஒரு காலேஜ் பொண்ணு யூஸ் பண்ணலாம் அப்படி இருக்கும் உங்களுக்கு. அது சரியாக ஒன்றும் நெருக்கமாக சொல்ல கிளாரிட்டி வரல உங்களுக்கு, சாரி. இந்த கொலுசு வந்து பெரியவங்க போடுற மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது வந்து செயின் மாடல். இங்கே வரது வந்து செயின் மாடல். நடுவில் வந்து பால்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பிட்டுக்கு மட்டும் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பால்ஸ் வந்து ஒரு கம்பியில் கொடுத்துருக்காங்க. அந்த கம்பி சீக்கிரமாக அறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. ரெகுலர் யூஸ் பண்ண சொல்ல சீக்கிரமாக அறந்துடும் தான், பட் அவங்களே சொல்லி தான் கொடுத்தாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப லைட் வெயிட்டில் வாங்க சொல்ல அது அற தான் செய்யுங்க. நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா லைஃப் வரும், இல்லை லைஃப் கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கொடுத்தாங்க. பட் யூஸ் பண்ணுற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற இடத்துலேருந்து இதை எடுத்திருக்கேன் நான், இந்த கொலுசு. ஆனால் பார்க்கவும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. மெலிஸில் 2000 ரூபாயில் லைட் வெயிட்டில் 19 கிராமில் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஏன்னா ஸ்டார்டிங்கே இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா கொலுசு பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி கிராமில் கிடைக்காது, அதிகமாக தான் கிடைக்கும். பெரியவங்க போடலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். சீக்கிரமாக அறகிற மாதிரியும் யூஸ் பண்ணலாம், இல்லை லைஃப் வர மாதிரியும் வச்சுக்கலாம். நம்ம கிட்ட தான் இருக்குது. ஆனால் பார்க்க நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. 2000 ரூபாய்க்கு வந்து ஒர்த்து தான் சொல்ல முடியும். நல்லாயிருக்கு பார்க்க. ஜிஆர்டியில் வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ப்ரேஸ்லெட் பார்க்கலாம். ப்ரேஸ்லெட் வந்து இதுதான் எடுத்திருக்கேன். இதோட இந்த வெள்ளி வந்து இது ஏதோ 19.2 வெள்ளின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் போட சொல்ல வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியாது. ஏன்னா லாங்கில் இருக்க சொல்ல தெரியாது. கிட்ட வந்தால் லாங்கில் இருந்தாலும் தெரியாது. இது 92.5 சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் போட சொல்ல என்ன ஆகும்னா மேக்ஸிமம் 90% எடுப்பாங்க. இந்த கொலுசு நீங்கள் ரிட்டர்ன் போட்டிங்க அப்படின்னா 65% தான் எடுப்பாங்க. 65% எடுத்தாங்கன்னா 35% வேஸ்டேஜ் போகும் உங்களுக்கு. ஆனால் எடுக்க சொல்ல வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி மட்டும்தான் ஆட் ஆகும் அதுக்கு. பட் இதுக்கு மேக்கிங் சார்ஜ் ஒன்று போடுவாங்க. ரிட்டர்ன் போட சொல்லியும் நல்லாயிருக்கும். ப்ரேஸ்லெட் வந்து கொலுசு எப்பயுமே உங்களுக்கு வந்து நார்மல் வெள்ளி தான் கிடைக்கும். ப்ரேஸ்லெட்டு சம்திங் ரிங்கு அந்த மாதிரி நீங்கள் எடுக்க சொல்ல, காயின் அந்த மாதிரி எடுக்க சொல்ல வந்து உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் அப்ளை ஆகும். பட் வெள்ளி நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரிட்டர்ன் போட சொல்ல 90% 85% ரிட்டர்ன் போட சொல்லி எடுக்கிறாங்கன்னா நல்லா இதுவாக இருக்கும். இது எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா என் அக்கா பையனுக்கு பர்த்டே வருது, அதனால் எடுத்து கொடுக்கலாம். சரி, அக்கா பையனுக்கு எடுத்து கொடுக்கலாம், கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால இதை எடுத்திருக்கேன். இதை கொடுக்க போகிறேன் அவனுக்கு போட சொல்ல அதை ஷார்ட்ஸாக நான் போட்டுக்கிறேன் பாருங்கள். என் அக்கா பையனை பாருங்கள், அந்த ஷார்ட்ஸில் போட சொல்ல காமிக்கிறேன். என் அக்கா பையனுக்காக எடுத்திருக்கேன். அவங்க பில்லில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வெள்ளி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. வெள்ளி எங்கே வைக்கணும், எவ்வளோ டெம்பரேச்சரில் வைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து ஒரு சின்னதாக குறிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பில்லு.
பில்லில் எப்படின்னா இது சில்வர், இதுதான் பிரேஸ்லெட்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்கிங் சார்ஜ் வந்து பிரேஸ்லெட்டுக்கு தான் வரும். இது ஒரே பில்லாக போட சொல்ல கீழே வந்துருச்சு அவங்களுக்கு. இதோட ரேட் வந்து ஓவராலாகவே வெள்ளி ரேட் வந்து 250 ரூபா தான் போட்டிருந்தாங்க. இது வந்து 1300 ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் சேர்த்து இதுக்கு தான் வரும், மாற்றி போட்டிருக்காங்க. இது வந்து நார்மல் கொலுசு. இதோட இன்றைக்கி ரேட்டு வந்து 102 ரூபா இருக்குது பாருங்கள். இன்றைக்கி ரேட்டு, இன்றைக்கி 19 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2063 ரூபா. மேக்கிங் சார்ஜ் இதுக்கு வராது, இதுக்கு தான் வரும். இது டோட்டல் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து 3% இன்றைக்கி வெள்ளிக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 39 ரூபா போட்டு லெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 3300 ரூபா. மேக்கிங் சார்ஜ் ஆட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஜிஎஸ்டி வந்து அப்படி ஆகுது, அதாவது 3% வரும் ஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி 2 வரும். 3% ஓவராலாக பார்த்தா ரெண்டுத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா கிட்ட ஜிஎஸ்டியும் வருது. மொத்தமாக ஆட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 3328 ரூபா வருது. ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்தாங்க. 3300 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 3300 ரூபாய்க்கு கொடுத்து 3300 ரூபாய் இதுக்கு பே பண்ணி நான் வாங்கியிருக்கேன். இதுதான் பில்லு. இதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. வெள்ளியும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கினது இது கிஃப்ட் பண்ண சொல்லி ஷார்ட்ஸ் இதுக்கு நான் போடுறேன். அந்த ஷார்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.